ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு ஜிம் ட்ரெய்னராக இருந்தால் உங்களுக்கு பிடிக்குமா? அப்படி இருந்தால் இந்த வெப்சைட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெப்சைட்குள்ளே வந்ததுக்கப்புறமா இதோட லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க. இங்கே நான் லுக்கிங் டு கெட் ஸ்டார்டட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து புஷ்ஷா புல்லா லெக்ஸான்னு கேட்குறாங்க. இங்கே உங்களுக்கு எதுவோ நீங்கள் அதை கொடுத்துக்கோங்க. ஜென்ரேட் யுவர் எக்ஸசைஸ். இதில் 2 டைப்ஸ் ஆஃப் சாம்பிள் எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகி வந்திருக்கு. நீங்கள் புஷ்அப்னு கொடுத்ததுனால இங்கே புஷ்அப், புல்னா அதுக்கேற்ற மாதிரி வந்திருக்கும், லெக்ஸ்னால் அதுக்கேற்ற மாதிரி. இதில் ஃபர்ஸ்ட் வந்து அந்த எக்ஸசைஸை நீங்கள் எப்படி செய்யணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அது வந்து என்ன போஸ்டரில் செய்யணும், அதை எத்தனை தடவை செய்யணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து அதை செய்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்றதையும் இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டில் வந்து இதில் வந்து 2 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் புஷ்அப்ஸ்னு கொடுத்தாலும் சரி, எது கொடுத்தாலுமே அதில் 2 டைப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லெக்ஸ் கொடுத்து இங்கே ஜென்ரேட் கொடுப்போம். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக வந்திருக்கு. இதுலேயும் பாருங்கள் 2 டைப்ஸ் இருக்குது, ஸ்டெப் அப்ஸ், ஸ்குவாட்ஸ். ஸோ இது ரெண்டுமே இருக்குது, நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஏஐ என்ன அப்படின்னா, இதோட லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறமா நீங்கள் எந்த லீகல் டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த விதமான டாக்குமெண்ட் இல்லைனா உங்கள் ஸ்கூலில் ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறாங்க, இல்லை ஒரு புக்கை நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிவிட்டு அதுலேருந்து சம்மரி வேணுனாலும் சரி, அதுலேருந்து எந்த கொஷின் நீங்கள் கேட்டாலும் சிட்டி ரோபோ மாரி உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணும். ஸோ அது எப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஏதோ ஒரு லீகல் டாக்குமெண்ட் வந்து சும்மா நான் கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். இங்கே நம்ம வந்து சும்மா ஓப்பன்னு கொடுத்துக்கலாம். ஓகே, அந்த டாக்குமெண்ட் வந்து அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே நம்ம அந்த டாக்குமெண்ட்லேருந்து என்ன தேவையோ அந்த கொஷின்ஸ் கேட்டுக்கலாம். நீங்கள் ஒரு புக்கை நீங்கள் பிடிஎஃபாக உள்ளே கொடுத்தாலும் அந்த புக்கில் பர்டிகுலராக என்னென்ன கேரக்டர்ஸ் வந்து இருக்குது அந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து சும்மா இதுலேருந்து ஏதாவது ஒரு வேர்டு எடுத்துக்கிறேன். வந்து இருக்க அஃபிலியேட்ஸே நம்ம கொடுத்து பார்ப்போம். அஃபிலியேட்ஸ் மீனிங்னு கொடுத்து நான் என்டர் பண்ணுறேன். ஓகே, இங்கே ஜென்ரேட் ஆகி வந்துடுச்சு. ஸோ அதோட மீனிங் என்ன அப்படின்றது இருக்கும். இது என்னென்ன பேஜஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு முதற்கொண்டு இருக்குது. இந்த வேர்டு வந்து எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்குன்னா, ஃபஸ்ட்டு பேஜ், செகண்ட் பேஜ், 5th பேஜ், 7th பேஜ், 8th பேஜ். ஸோ இந்த பேஜில் எல்லாம் ரிப்பீட் ஆகிருக்கு. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இதில் சப்டைட்டில் வந்து எத்தனை இருக்குது அப்படின்றத கேட்டு பார்க்கலாம். ஓகே, இதுக்குமே ஆன்சர் ஜென்ரேட் ஆகி வந்துடுச்சு. இதுவும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ பெரிய பேஜஸும் நம்மளுக்கு படிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா, அதோட சம்மரி மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சம்மரி ஆஃப் த கான்டென்ட்னு கொடுங்க, என்டர் பண்ணுங்க. அவ்வளோதான், இங்கே ஜென்ரேட் ஆகி வந்துடுச்சு. பேசிக் லைன்ஸ் தெரிஞ்சுக்கணும், அவுட்லைன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா do subscribe and share. Thank you for your time.